கொடுங்கோல் மன்னர் அசோகர். சந்திரகுப்த மௌரியரின் மகன் பிந்துசாரரின் மறைவுக்குப் பிறகு கிமு 273 பட்டத்திற்கு வந்த அசோகவர்த்தனா, அதாவது அசோகர், மகத சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொண்டது கிமு 269 இந்த 4 ஆண்டு காலதாமதம்தான் வரலாற்று அறிஞர்களிடையே பல யூகங்களுக்கும் கற்பனைகளுக்கும் இடம் கொடுத்துவிட்டது. பிற்காலத்தில் புத்த மதம் வெகுவாக வேரூன்றிய இலங்கையில் அசோகர் பெரிதும் உணர்ச்சிபூர்வமாக மதிக்கப்பட்டார். அங்கே சில வரலாற்று புத்தகங்களிலும் பௌத்த மத நூல்களிலும் அசோகரின் ஆரம்பகால ஆட்சியைப் பற்றி விஸ்தாரமான தகவல்கள் காணப்படுகின்றன. யூகங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட அந்த வரலாற்று குறிப்புகளில் காணாமல் போனது வரலாறு மட்டுமே. பௌத்த மதத்தைச் சேர்ந்த சிங்கள வரலாற்று நூலாசிரியர்கள் அசோகரின் ஆரம்பகால வாழ்க்கையைப் பற்றி எழுதிய கற்பனை நாவல் என்ன சொல்கிறது? அதாவது, பிந்துசாரருக்கு நிறைய மனைவிகளும் ஏராளமான மகன்களும் இருந்தனர். பிந்துசாரர் மறைவுக்குப் பிறகு மிகக் கொடூரமானதொரு வாரிசுப் போட்டி நடந்ததாகவும், 4 ஆண்டுகள் நடந்த அந்த கோஷ்டிச் சண்டையின் விளைவாக அரண்மனையில் இரத்த ஆறு ஓடியதாகவும், கடைசியில் அந்த இரத்தத்தில் காலடிச் சுவடுகளை பதித்து அசோகர் அரியணை ஏறினார் என்பதும் சிங்கள ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. கௌரவர்கள் போல பிந்துசாரருக்கு 100 மகன்கள் இருந்ததாகவும், 98 சகோதரர்களை அசோகர் வாழ்முனையில் தீர்த்துக் கட்டிய பிறகுதான் அவரால் மகுடம் சூட்டிக் கொள்ள முடிந்தது என்றும் பௌத்த வரலாற்று நூல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் புத்த மதத்தை பரப்பிய ஒரு மன்னரை பற்றி இந்த ரீதியில் அவர்கள் எழுத காரணமென்ன? அவர்களுடைய கோணம் வேறு. மௌரியர்கள் சிவ வழிபாடு செய்ததாக கூறப்படுகிறது. அந்த வம்சத்தில் வந்த அசோகர் பட்டத்திற்கு வந்தபோது சராசரியான இந்து ராஜாவாகத்தான் இருந்தார். பிற்பாடு கலிங்கப் போருக்குப் பிறகே அவர் மனம் மாறி பௌத்த மதத்தில் சேர்ந்தார். அதாவது, சிறந்த பண்பாடுகளுடன் கூடிய மன்னராக அசோகர் மாறியது அதற்குப் பிறகுதான் என்று சொல்ல விரும்பிய சிங்கள வரலாற்று நூலாசிரியர்கள், அசோகருக்கு மனமாற்றம் ஏற்படுவதற்கு முன்பு கொலைவெறி வெடித்த கொடுங்கோல் அரசராக இருந்தார் என்று அதீத ஆர்வத்துடன் ஒரு கற்பனைக் கதையை வரலாற்றுக்குள் புகுத்தினார்கள். இதற்கு சரித்திர சான்றுகள் எதுவும் கிடையாது என்பதே உண்மை. தவிர, பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அசோகரின் பல கல்வெட்டுகளில் அவருடைய சகோதரர்கள் பற்றிய கனிவான குறிப்புகள் கண்டெடுக்கப்பட்டன. எப்படியெல்லாம் அவர்கள் பௌத்த மதத்தின் தூதுவர்களாக பல நாடுகளுக்குச் சென்று செவ்வனே செயல்பட்டார்கள் என்று அசோகரே பெருமிதத்துடன் பல கல்வெட்டுகளில் குறிப்பிடுகிறார். பொய்யான இடைச்செருகல்களுக்கெல்லாம் காரணம் அசோகரின் ஆரம்பகால ஆட்சியைப் பற்றிய வரலாற்று குறிப்புகள் மிக சொற்பமாகவே இருப்பதுதான். குறிப்பாக, ஏன் அசோகர் அரியணையில் அமர்ந்து 4 ஆண்டுகள் கழித்தே பட்டாபிஷேகம் நடந்தது என்பதற்கான நிஜக் காரணம் இன்று வரை தெரியவில்லை. அவர் ஆட்சிக்கு வந்தபோது எந்தவிதமான கலவரமான சூழ்நிலையும் மகத சாம்ராஜ்யத்தில் இல்லை. சந்திரகுப்தர் நிறுவிச் சென்றது கச்சிதமான நிர்வாகத்துடன் கூடிய கட்டுக்கோப்பான ஓர் ஆட்சி. ஆகவே அசோகர் பட்டம் சூட்டிக் கொண்டபோது எந்த ஓர் எதிர்ப்பும் வெடித்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு ஆச்சரியமான திகைப்பூட்டும் விஷயம், கிறிஸ்து பிறந்து 100 ஆண்டுகள் வரையிலும் அசோகர் என்கிற மன்னர் இந்தியாவை ஆண்டார் என்பதே இந்தியர்களுக்கு தெரியாது. ஒவ்வொன்றாக பிற்பாடு கண்டெடுக்கப்பட்ட அசோகரின் கல்வெட்டுகளில் அவர் பெயர் இல்லை. தேவனாம்பியா, பியதாசி என்கிற அடைமொழிகள்தான் காணப்படுகின்றன. தேவனாம்பியா என்றால் தேவர்களின் பிரியத்திற்கு உகந்த என்றும், பியதாசி என்றால்
மகிமை பொருந்திய என்றும் அர்த்தம். நேரடியாக மன்னரின் பெயர் குறிப்பிடாமல் போனதற்கு அசோகரே கூட ஒரு விதத்தில் காரணமாக இருந்திருக்கலாம். பின்னே கல்லின் மீது கட்டுரை எழுதிவிட்டு கீழே பெயரை போட்டுக் கொள்ளாவிட்டால் எப்படி? பிறகு அவருக்கே இது உரைத்திருக்க வேண்டும். மெல்ல மெல்ல தேவனாம்பியதாச அசோகர் என்று அவருடைய முழு பெயருடன் கல்வெட்டுகள் தலை நீட்டி நம்மையெல்லாம் காப்பாற்றியது. ஒரு கல்வெட்டு கிமு 269 நெய் அபிஷேகம் எல்லாம் நடத்தி பிரம்மாண்டமான யாகம் வளர்த்து அசோகரின் பட்டாபிஷேகம் நடந்ததாக தெரிவிக்கிறது. அதைத் தொடர்ந்து அசோகர் மது, அந்தப்புரம், வேட்டை, விளையாட்டு எல்லாவற்றிலும் நாட்டம் செலுத்திய ஜாலியான சராசரி அரசராகத்தான் ஆட்சியை தொடங்கினார் என்று கூறப்படுகிறது. உடனடியாக பெரிய போர்களில் ஈடுபட வேண்டிய அவசியமும் மன்னருக்கு ஏற்படவில்லை. ஆப்கானிஸ்தான் உட்பட ஓர் அகண்ட இந்தியா மௌரியர்களின் கைப்பிடியில் இருந்தது. தெற்கே சோழ நாடும் பாண்டிய நாடும் சுதந்திர தேசங்களாக இருந்ததை அசோகர் ஏற்றுக்கொண்டார். அசோக சக்கரவர்த்தியிலிருந்து முகலாயர்கள் வரை ஏனோ எவருமே தமிழ்நாட்டையும் கேரள நாட்டையும் கைப்பற்றுவதில் நாட்டம் செலுத்தவில்லை. அதனால்தானோ என்னவோ ஆங்கிலேயர்கள் எடுத்த எடுப்பில் சென்னையிலிருந்து தங்கள் பிரவேசத்தை தொடங்கினார்கள். ஆனால் ஒரே ஒரு நாடு மகத ராஜ்யத்தில் இணையாமல் முரண்டு பிடித்தது. அது மகாநதிக்கும் கோதாவரி நதிக்கும் இடையே வங்காள விரிகுடா கடலையொட்டி இருந்த கலிங்க நாடு, இன்றைய ஒரிசா. அசோகர் அரியணையில் அமர்ந்து 13 ஆண்டுகள் கழித்து கிமு 261 மௌரிய பெரும்படை கலிங்கத்தை நோக்கி புறப்பட்டது. கலிங்கத்துப் படை மௌரிய படையை எதிர்த்து எல்லையில் நிற்க நடந்தது ஒரு மாபெரும் கொடூரமான போர். கிரேக்கர்களையே விரட்டி அடித்த இராணுவம் அசோகருடையது. ஏராளமான வசதிகளும் போர் பயிற்சியும் கொண்ட மௌரிய படை கொஞ்ச காலமாகவே யுத்தங்களில் ஈடுபடாததால் கிடைத்த இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் புகுந்து விளையாடியது. லட்சக்கணக்கானவர்கள் போரில் பலியானார்கள். சரணடைந்த 1.5 லட்சம் கலிங்கத்து வீரர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் 1 லட்சம் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் அசோகரே ஒரு கல்வெட்டில் குறிப்பிடுகிறார். துவண்டு போன கலிங்க நாடு மௌரிய மன்னரின் காலடியில் மண்டியிட்டது. மயான பூமியாக மாறிய அந்த போர்க்களத்தை பார்வையிடச் சென்றபோதுதான் அசோகரின் மனத்திற்குள் தாங்க முடியாத துக்கம் வந்து ஆக்கிரமித்தது. போரில் நிகழ்ந்த கொடுமைகளையும் அழிவையும் நேரில் கண்ட அசோகர் இடிந்து போய்விட்டார் என்பதற்கு ஒரு கல்வெட்டில் காணப்படும் சக்கரவர்த்தியின் பிரத்யேக விவரிப்பே சாட்சி. அசோகர் அடியோடு மனம் மாறியது அந்த தருணத்தில்தான்.